இந்த பதிவை பார்த்துக்கிட்டு பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அது என்னுடைய பதிவான வணக்கங்களை தெரிவிக்கிறேன். அன்பினை பெருவாயார்கள் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது, முந்தின பதிவில் கேதார்நாத் பத்ரிநாத் பயணத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்து கேதார்நாத் பயணத்தை சொன்னேன். இப்போ கேதார்நாத் முடிச்சுட்டு நாங்கள் இறங்கி பழைய இடத்துக்கு வந்து பாதை திரும்பி பத்ரிநாத் புறப்படுறோம். அந்த புறப்படுற சமயத்தில் பத்ரிநாத் போகிற பயணத்தில் ராம்பூரா அப்படின்ற ஒரு ஊர், அந்த ராம்பூரான்ற ஊரில் சம்பவ் அப்படின்ற ஒரு ஆசிரமத்தில் நாங்கள் தங்குறோம். அங்கே எங்களை தங்க வச்சாங்க. பயணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் எங்களை தங்க வச்சாங்க. அருமையான ஆசிரமம். இங்கே இருந்த மாதிரி ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம். அதே சமயத்தில் பஜனை பாடல்கள் அப்படியே ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் நுழையக்கூடிய ஒரு அருமையான பஜனை அங்கே நடக்குது. அதையெல்லாம் பண்ணி ஒருத்தர் பிரேமானந்த சுவாமிகள், நம்ம பிரச்சனையில் அடிபட்டு தலைப்பரட்டையாக இருந்து ஜெயிலுக்கு போன பிரேமானந்தா கிடையாது. இவர் வேற ஒரு அந்த நல்ல பேரை கொண்ட ஒரு நல்ல பிரேமானந்தா அப்படின்றவர் எங்களோட அந்த பஜனையெல்லாம் நடத்தினார். ஒரு நல்ல பேச்சு சொற்பொழிவு கொடுத்தாரு. அவர் சொல்கிறாரு, கேதார்நாத் பத்ரிநாத் தரிசனம் செய்யணும் அப்படின்னா குருவருள் இருக்கணும், திருவருள் இருக்கணும், பெற்றோருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். இதில் ஏதானும் ஒன்று குறைஞ்சா கூட இந்த கேதார்நாத் பத்ரிநாத் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி, அதாவது பார்க்க விடாதான். பெற்றோருடைய ஆசீர்வாதம் இருக்கணும், குருவருளும் திருவருளும் சேர்ந்தால் இந்த இடத்துக்கெல்லாம் வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அருமையான சொற்பொழிவு நடத்தினார். இறைவனை பற்றியும் நாம் ஏன் இறைவனை வணங்கணும் அப்படின்றத பற்றியும் அவர் திருமாலுடைய பெருமைகளையும் எடுத்து சொன்னார். அருமையான உணவு. பத்ரிநாத் வந்ததுக்கு அப்புறம் நல்ல தென்னிந்திய உணவு அங்கே கொடுத்தாங்க. அப்புறம் ஹரிஹரன் வாசம் செய்கிற அந்த இடத்துக்கு ஹரித்வார் தான் முதல் கேட்டான். அவர் சொன்ன விளக்கத்தில் ஹரித்வார் ஃபஸ்ட்டு கேட், கேதார்நாத்துக்கும் பத்ரிநாத்துக்கும் ஹரித்வார் ஃபஸ்ட்டு கேட். அங்கே நம்ம கங்கையில் குளிக்கிறப்போ சில பாவங்கள் களையப்படுகின்றன. ஹரித்வார்லேருந்து இன்னும் கொஞ்சம் வடக்க போய் ரிஷிகேஷ் வரும்பொழுது கங்கையில் குளிக்கிறாங்க. முதல்ல கொஞ்சம் பாவங்கள் போச்சு. அது ஹரித்வாரில். இப்போ ரிஷிகேஷில் குளிக்கிற போது இன்னும் மேற்கொண்டு சில பாவங்கள் களையப்படுது. அதாவது இங்கே கேதார் பத்ரி போகிறதுக்கு ஒரு பர்மிஷன் மாதிரி இந்த ரிஷிகேஷத்தில் அமைதி, இறைவன் பர்மிஷன் கொடுக்குறார் அப்படின்னு அர்த்தம். அங்கே சில பாவங்கள் களைஞ்சாச்சு. கேதார்நாத்தில் வரும்பொழுது கௌரி குண்டில் குளிக்கிறோம்ல, அது 3வது கேட்டு மாதிரி. அந்த 3வது கேட்லேயும் நமக்கு பர்மிஷன் கிடைச்சாதான் இறைவனை தரிசிக்க முடியும். அதே மாதிரி பத்ரிநாத்துக்கு நாரத குண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே கௌரி குண்ட், இங்கே நாரத குண்ட். இந்த 3வது கேட்டு இங்கேயும் அதே வெந்நீர், கௌரி குண்டில் கிடைச்ச மாதிரி இங்கேயும் இயற்கையான வெந்நீர் குளியல். இன்னும் சில பாவங்களில் இங்கே களையப்படுது. ஹரித்வாரில் கொஞ்சம் பாவத்தை போக்கியாச்சு, ஒரு கங்கை குளியல். 2வது ரிஷிகேஷில் குளித்த போது 2வது கேட்டு சில பாவங்கள் களையப்பட்டு ஒரு பர்மிஷன் கொடுக்குற மாதிரியாவது. அங்கே கேதாரில் கௌரி குண்டோ, இங்கே பத்ரிநாத்தில் நாரத குண்டோ. வெந்நீரில் குளிக்கிற போது இன்னும் சில பாவங்கள் களையப்படுது. இங்கேருந்து அதுக்கப்புறம் தரிசனம் செய்கிறதுக்கு பக்தர்களை தயார் செய்து அனுப்பி வைக்கிறாங்க. யார்னா இதர தேவதைகள் நம்மளை சுத்தப்படுத்தி அனுப்புகிறாங்க. அங்கே நம்ம மன அழுக்கோடு போனால் இறைவனை தரிசிக்க முடியாதுன்றதுக்காக இதையெல்லாம் செய்கிறாங்க. கேதாரீஸ்வரன் கூட இருக்க வேண்டிய ஈஸ்வரியானவள் பத்ரிநாத்துக்கு வந்து
பிஆர்ஓ மாதிரி சண்டி தேவி அப்படின்ற பேரால் பக்தர்களை காத்து நாராயணனை தரிசனம் பண்ண வைக்கிறாங்களாம். சண்டி தேவி தரிசனம் முதல்ல. அவங்க யாருன்னா கேதாரீஸ்வரன் கூட உரைய வேண்டிய உமையம்மை. அவங்க சண்டி தேவி அப்படின்ற பேரோட பத்ரிநாத்தில் தங்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பத்ரிநாத்தில் இருக்க வேண்டிய நாராயணன் கூட இருக்க வேண்டிய லக்ஷ்மி தேவியானவங்க கேதார்நாத்தில் ஈஸ்வரனுக்கு பிஆர்ஓ மாதிரி இருந்து பக்தர்களை கவனிச்சிக்கிறாங்க. அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கு அவங்க அதாவது பிஆர்ஓ மாதிரின்னா என்ன, அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வரோம். அவங்க சில அனுமதிகளை கொடுத்து நல்லபடியாக போய்ப்பார், நல்ல புத்திமதி சொல்லி இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. பெரியவங்களை பார்க்குறப்ப இப்போ இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பேசுங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அது போல் அந்த பனி அதிகமாக இருக்கிற காலத்தில் இந்த 2 ஊரையும் மூடிடுவாங்க இல்லையா. அந்த மூடப்பட்டிருக்கிறப்போ இந்த லக்ஷ்மி நாராயணனோட சேர்ந்துடுவாங்க, இந்த கௌரி ஈஸ்வரனோட சேர்ந்துடுவாங்க. அந்த சமயத்தில் தேவர்கள் அவங்கள பூஜை பண்ணுறாங்க. சிவபெருமானையும் உமையம்மையையும் நாராயணனையும் லக்ஷ்மியையும் இதர தேவர்கள் பூஜை செய்கிறாங்க. அதனால தான் 6 மாதம் பூட்டி போட்டிருக்கும் இந்த ஊர். 2 ஊருக்கும் 6 மாதம், வருஷத்தில் 6 மாதம் போக முடியாது. பனி நிறைஞ்ச காலத்தில் போக முடியாது. அங்கே இருக்கிற மக்களே கீழே இறங்கி வந்துடுவாங்க. அப்படி திரும்ப போய் கதவு திறக்கும் பொழுது புஷ்பங்கள்லாம் புதுசாக பூத்துருக்கும், நெய் விளக்கு எரிஞ்சிகிட்ருக்கும். இந்த அற்புதம் ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. அதை யார் போய் செய்வாங்க அப்படின்னா யாரும் தனிநபரை செய்கிறது இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிறவர் அந்த பிரேமானந்த சுவாமிகள் விளக்கம் சொன்னார். இது சில பேர் இல்லாத பொல்லாத கதைகள்லாம் சொல்கிறாங்க. அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் யாரும் வர்றதே இல்லை, வர முடியாது. அந்த சமயத்தில் இதர தேவதைகள் இவங்களை வணங்கி பூஜை பண்ணி விளக்கேற்றி வச்சதுனால தான் நாம் கோவிலை திறக்கிறப்போ அங்கே புது புஷ்பங்கள் இருக்கிறதும் விளக்கு எரியறதும் உண்மையான கதை. அது வெறும் பனி உறைஞ்சி இருக்கிற சமயத்தில் இவ்வளவு பழைய புஷ்பங்கள் புதுசாக இல்லை, தேவர்கள் வச்ச புஷ்பங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த அவர் பாடின பஜனைகள், அவர் சொன்ன பிரசங்கங்கள்லாம் காதில் ஒலிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அவர் சொல்கிறாரு, திருப்பதியில் பாலாஜி இன்னும் கடனை அடைச்சிக்கிட்டு இருக்காராம். ஆனால் பத்ரிநாத்தில் பெருமான் என்ன பண்ணுறாரு, குபேரனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வர்ற பக்தர்களுக்கு யார் என்ன கேட்குறாங்களோ அவங்களுடைய கஷ்டம் தீர பொருளை கொடுத்து அனுப்பு, அவங்களுக்கு நிறைய பொருள் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லி பர்மனண்ட்டாக குபேரனை பக்கத்தில் உட்கார வச்சுருக்காராம். எந்த பக்தரும் இங்கே வந்துட்டு போய் கஷ்டப்படக்கூடாது, அதனால் லக்ஷ்மி கடாட்சம் அவங்களுக்கு கிடைக்கும்படியாக நீ அருள் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லி குபேரனை பக்கத்தில் வச்சுருக்காராம். திருப்பதி பாலாஜி கடன் அடைக்கிறாராம். பத்ரிநாத்தில் பத்ரி நாராயணன் எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புகிறாராம். அப்படியாக இப்படி இந்த பயணத்தை கேதார்நாத் பத்ரிநாத் பயணத்தை முடிச்சுக்கிட்டு நாங்கள் புதுடெல்லிக்கு வந்தோம். அங்கே சில இடங்களை பார்த்தோம். வழியில் எங்கெங்கே என்னென்ன பார்க்கணுமோ அப்படி பார்த்துட்டு எனக்கு கேதார் பத்ரி தான் ரொம்ப ஒரு மாதிரி அருமையான இனிமையான த்ரில்லிங்கான பயணம். அதை சொல்லணும்னு தோணுச்சு. வாழ்நாள் முழுசும் நினச்சி உணர்ந்து ரசிக்க வேண்டிய ஒரு பயணம் அது. வாய்ப்பு யாருக்கு கிடைச்சாலும் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். இந்த 2 பயணமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த பயணத்தை பற்றிய ஏதாவது கருத்து, நீங்கள் போயிருக்கலாம், நிறைய பேர் போயிருக்கலாம், உங்களுக்கு பல அனுபவங்கள் இருந்திருக்கலாம். எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய தெரியும்னா இதெல்லாம் நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கூட கேட்கலாம்.
வாழ்க வளமுடன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். வாழி எந்நாளும் மேன்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.